மூக்குத்து மணிப்பண் சதை இந்த வருஷம் ஆடி மாதம் முதல் வியாழக்கிழமை வருஷம் மாமூலாக பண்டிகை நடக்கும். ஆனால் இந்த வருஷம் ஆடி மாதம் 1ஆம் தேதியே பண்டிகை நடக்குது. அது இன்னும் சிறப்பு. மக்களுங்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் எருக்குக்கு இப்போ 3 நாளாகவே எல்லாம் கூட்டமாக ஒவ்வொரு குறுக்குலையும் 500 பேர் 400 பேர் நேத்தியிலிருந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. சேர்ந்து தடி எடுத்துக்கிட்டு சிறப்பாக போய்கிட்டு இருக்கிறாங்க. வியாழக்கிழமை காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து அங்கேருந்து சாமி சிலை எடுத்துக்கிட்டு மேலே தாளத்தோட தாரையோடு அடித்து அங்கேருந்து இங்கே வந்து 8 மணிக்குள்ளே மூங்கக்குத்து மினியப்பன் கோயிலில் வந்து அடைந்த பிறகு சாமிக்கு பால் அபிஷேகம் பூசை செஞ்சு 10 மணிக்கு ஒரு பஞ்சாமிர்தம் பூசை ஒன்று நடக்கும். 12 மணிக்கு உச்சி பூசை. 12 மணிக்கு அதுக்கு உச்சி பூசையை கண் திறந்து கடா வெட்டி பூசை நடந்ததும் இங்கே ஊர் மக்கள் அனைவரும் வெளியூர் மக்கள் தான் இங்கே சாகித்யாக இந்த கோயிலுக்கு வருவாங்க. ஆனால் எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் ஆடி 1 தேங்காய் சுடுற நோம்பிலேயே வருது. அதனால் இன்னும் மக்களுங்க ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இந்த நோம்பியும் ரொம்ப சிறப்பாக நடக்குது. அதுமாரி மக்களுங்கெல்லாம் வெளியூர் மக்களுங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் இருந்து வந்து இந்த மூங்கக்குத்து மினியப்பன் கோயிலில் வந்து சந்தோஷமாக அவர் விழாவை கொண்டாடணுமான்னு சாதியோடு கேட்டுக்கொள்கிறேன்.